வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு வளைகுடா போரை பற்றி ஒரு மிக மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். ட்ரம்ப் தன்னுடைய சோஷியல் ட்ரூத் முகநூலில் ஒரு பதிவை போட்டிருக்காரு. ஐ எம் ப்ளீஸ்ட் டு ரிப்போர்ட் that the USA and the country of Iran have had over the last 2 days very good and productive conversations regarding a complete and total resolution of our hostilities in the Middle East. Based on the tenor and tone of this in-depth, detailed and constructive conversations, which will continue throughout the week, I have instructed the Department of War to postpone any and all military strikes against Iranian power plants and energy infrastructure for a 5-day period, subject to the success of the ongoing meetings and discussions. Thanks for your kind attention to this matter, President Donald J. Trump. இப்போ இந்த செய்தி 3 விதமாக மீடியாவில் வந்துகிட்டு இருக்கு. ஒன்று, அமெரிக்கா பின்வாங்கிட்டாங்க. ரெண்டாவது, அமெரிக்கா தோத்துட்டாங்க. டாக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரம்ப் அகைன் செகண்ட் அவுட். இந்த அழுத்தம் தாங்க முடியாமல் அமெரிக்கா பின்வாங்கிருச்சு, போர் நிறுத்திருச்சு அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு பக்கம். இது அவங்களுடைய செக்ரட்டரி ஆஃப் வார், அவருடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரும் பதிவிட்டிருக்காரு. இந்த மாதிரியான செய்தி நாங்கள் நிறுத்துகிறோம் அப்படின்ட்டு. ஒரு விஷயம் இப்போ நம்ம டீட்டெயில்டாக ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய அதிபர் இந்த செய்தியை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி விடிய காலையில், அதாவது இந்திய நேரப்படி அமெரிக்க நேரப்படி காலையில் எடுத்தீங்க அப்படின்னா, க்ரூட் ஆயில் அப்படின்றது, WTI க்ரூட் ஆயிலோட ரேட் அப்படின்றது $112, $113, $17 வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. இந்த அறிவிப்பு வந்த பிறகு இது உடனடியாக சரிஞ்சு $84 அளவுக்கு வருது. அப்படியே கிட்டத்தட்ட பழைய நிலைமைக்கு அது திரும்ப போகிறத பார்க்குறோம். இப்போது இந்த இடத்துல அவர் சொல்லக்கூடியது, 2 நாடுகளும் கடந்த 2 நாட்களாக பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். பேச்சுவார்த்தை கன்ஸ்ட்ரக்டிவாக போகுது. டோன் அண்ட் டெனர், அதிகார தோரணை இல்லை, ஈரான் ஓரளவுக்கு இறங்கி வராங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் என்னுடைய பாதுகாப்பு துறைக்கு, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் வாருக்கு 5 நாட்கள் ஈரானுடைய நல்லா கவனிங்க, எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே கை வைக்கக்கூடாது, எந்த விதமான தாக்குதலும் நடத்தக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இது ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வரும்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்ட்டு. இதில் யார் தோக்குறாங்க யார் ஜெயிக்கிறத விட போர் முடிவுக்கு வர்றது நல்லது தான். பட் இப்போ ஈரான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் மீடியா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரடியாகவோ மறைமுகமாகவோ நாங்கள் ட்ரம்ப்பை கூட பேச்சுவார்த்தை நடத்தலை, இது அவர் பயந்து போய் தான் பின்வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ரெரும் நவரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க ஊடகம் தெரிவிக்கிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் ஈரான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரடியாகவோ மறைமுகமாகவோ அதிபர் ட்ரம்ப் கிட்ட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலை, அதிபர் ட்ரம்ப் இப்போ டைம் பை பண்ணுறாரு, வேற ஒரு தாக்குதலுக்காக டைம் பை பண்ணுறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த பவர் பிளான்ட், எங்களுடைய பவர் பிளான்ட்டை தாக்குறேன்னு சொல்லி 48 மணி நேரம் கெடு விதிச்சிருந்தார். இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அதிலிருந்து இப்போ பின்வாங்கிட்டாரு எங்கள் எச்சரிக்கைக்கு பிறகு அப்படின்னும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்போட இந்த அறிவிப்பு எல்லாமே ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் அப்படின்ட்டும், அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் அப்படின்றது February 28 காலையில் இருந்த நிலைமை, அந்த போர் துவங்கிறதுக்கு முன்னர் இருக்கிற நிலைமைக்கு வராது, இந்த மாதிரியான சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் நடக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இது கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் நம்ம இந்த பிரேக்கிங் நியூஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் கேள்வி, ட்ரம்ப் தோல்வியை ஒத்துக்கிட்டாரா? கண்டிப்பாக கிடையாது. 2வது கேள்வி, ட்ரம்ப் சீஸ்ஃபயர் போர் நிறுத்தத்தை அறிவிச்சிருக்காரா? அதுவும் கிடையாது. 3வது, ஈரானுக்கு ஏதாவது பெரிய லெவலில் கன்செஷன் கொடுத்துருக்காரா? அதுவும் கிடையாது. அப்போ என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்கலேட் டு டீஎஸ்கலேட், இதை தான் ட்ரம்ப் ஒரு தாரக மந்திரமாக வச்சுக்கிட்டு இருந்தார். இந்த தாரக மந்திரத்துப்படி அமெரிக்கா ப்ரெஷரை பில்டப் பண்ணிகிட்டே போனாங்க. அவங்களுடைய ஸ்ட்ரைக்ஸு, அவங்களுடைய நேவியை தாக்குனது, அவங்களுடைய நகரங்களை தாக்குனது, காருக்கு தீவுகளை தாக்குனது, அதன் பிறகு எச்சரிக்கை விடுதுன்னு அடுத்தடுத்த லெவலுக்கு அவங்க போயிட்டே இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாக்டிக்கல் பாஸ் அப்படின்றத பண்ணியிருக்காங்க. எப்படி இந்தியா ஆப் சிந்தூர் அப்படின்றது நிறுத்தப்பட்டிருக்கு தற்காலிகமாக அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ் பட்டன் அழுத்துறாங்களோ, அதை தான் இப்போ அவர் பண்ணியிருக்காரு. இதுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் இப்போ சர்வைவல் மோடில் சண்டை போட்டுட்ருக்காங்க. இழக்கிறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்றதுல சண்டை போட்டுட்ருக்காங்க. அமெரிக்காவுடைய பேசஸ் பெரிய அளவுக்கு டார்கெட் பண்ணப்படுது. அது எல்லாத்த விட முக்கியமாக கல்ஃப் நாடுகளுடைய
குடிநீர் டீசாலினேஷன் பிளான்ட், அவங்களுடைய எண்ணெய் கிணறுகள், அவங்களுடைய கேஸ், இது எல்லாமே கல்ஃபோட எனர்ஜி சிஸ்டம் மொத்தமும் டார்கெட் பண்ணப்படுது. இது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக வளைகுடா நாடுகள் முழுக்க ஒரு 30 நாடுகள் அளவுக்கு இந்த போர் மிகப்பெரிய லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த அறிவிப்பு வரத்துக்கு கரெக்டாக ஒரு 6 மணி நேரம் முன்னாடி தான் உக்ரைன் ரஷ்யாவுடைய மிகப்பெரிய எண்ணெய் கிணறை தாக்குனாங்க. அதாவது ரஷ்யாவுக்கு கோடிக்கணக்கான டாலர் நஷ்டம் வரக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ரஷ்யா மேலே பண்ணாங்க. இப்போ ஒரு மிக முக்கியமான எனர்ஜி சப்ளையர் 4 பேர் ஏற்கனவே தாக்குதலில் உள்ளாகியிருக்காங்க. சவுதியோட அராம்கோ நிறுவனம் ப்ரொடக்ஷனை கட் பண்ணுறாங்க. 11.8 மில்லியன் டாலர் பேரல்லேருந்து கிட்டத்தட்ட $7 மில்லியன் கம்மி பண்ணியிருக்காங்க. கத்தாருடைய கேஸ் சப்ளை கிட்டத்தட்ட 17% ப்ரொடக்ஷன் அளவுக்கு பாதிச்சிருக்கு. யுஏஇ இது பாதிச்சிருக்கு, பஹ்ரைன் இது பாதிச்சிருக்கு, குவைத் பாதிச்சிருக்கு. இப்போ இன்னொரு மிகப்பெரிய எனர்ஜி சப்ளையராக இருக்கக்கூடிய ரஷ்யா மேலேயும் இப்போ அந்த பக்கம் கை வைக்கும் பொழுது உலகமே ஸ்தம்பிக்கக்கூடிய அளவுக்கு, உலகமே ஒரு மிகப்பெரிய ரிசெஷனுக்குள்ள போகிற அளவுக்கான எக்கனாமிக் ப்ரெஷர் அப்படின்றது அதிகமாயிருக்கு. $100 மேலே கச்சா எண்ணெயோட ரேட் போகிறது அப்படின்றது அமெரிக்காவுக்கோ உலக நாடுகளுக்கோ நல்லது கிடையாது. கோல்டோட சரிவை நம்ம பார்த்தோம், சில்வரோட சரிவை பார்த்தோம். இப்போ சைனாவோடைய பொருளாதார நிபுணர்கள் உடனடியாக சைனாவை வந்து அமெரிக்காவுடைய பாண்ட்ஸை ஆஃப்லோட் பண்ண சொல்கிறாங்க. அதாவது அவங்க வச்சிருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய கருவூலத்தில் இருக்கக்கூடிய அந்த பாண்ட் பத்திரங்கள் அதை உடனடியாக விற்க சொல்கிறாங்க. அதே சமயம் ஈரான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒன்றும் கொலாப்ஸ் ஆகலை, அவங்க ரெஜிம் போயிட்டு தான் இருக்குது. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை அவங்க மிகப்பெரிய ஒரு லீவரேஜாக பயன்படுத்துகிறாங்க, ரிட்டாலியேஷனும் பண்ணுறாங்க. அப்படின்ற போது அந்த குயிக் விக்ட்ரி, ட்ரம்ப் எதிர்பார்த்த இந்த 10-12 நாளில் வெற்றி அப்படின்றது இல்லை. அப்போது உடனடியாக அடுத்த ஷிஃப்ட் நெகோசியேஷன் ஃபேஸுக்கு போயாக வேண்டிய சூழ்நிலை அப்படின்றது இருக்குது. இப்போ அமெரிக்காவுடைய ஃபர்ஸ்ட் ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சி மற்றும் ஒரு பேரழிவு, ஷாக் அண்ட் ஆவ்னு நம்ம சொல்லுவோம். அவங்களுடைய தலைமை ஹயத்துல்லா அவர்கள் கொல்லப்பட்டார், ஹயத்துல்லாவுடைய மகன் காயமடைஞ்சிருக்கிறாரு. அவங்க மிக முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், விமான நிலையங்கள், பந்தார் அப்பாஸ் போர்ட், சபஹார் துறைமுகம், நட்டான்ஸ் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி, ஃபர்தோ நியூக்ளியர் ஃபெசிலிட்டின்னு சொல்லி அனைத்து இடங்களும் தாக்கப்படுது. பெரிய டிஸ்ட்ரக்ஷன் நடக்குது, கப்பல் படையே இல்லாத அளவுக்கு பண்ணிடுறாங்க. செகண்ட் ஃபேஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மிலிட்ரி ப்ரெஷரை அங்கே இப்போ வச்சுக்கிட்டு, இப்போது நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த பாஸ் அப்படின்றதுக்கான காரணம் வேறு. படைகளை விட்ரா பண்ணுங்க, இல்லை ஒரு போர்க்கப்பலை அவங்க மூவ் பண்ணுங்க, இல்லை போதும் இந்த போர் நிறுத்தம் அப்படின்னு சொன்னது வேற. இந்த இடத்துல இந்த 5 நாள் நான் பேச்சுவார்த்தைக்காக நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது வேற. ஒன்று இவங்க ரெண்டே விஷயம் தான் இங்கே நடக்க போகுது. ஒன்று, ஓகே இந்த இப்போ உலகம் படக்கூடிய பாடெல்லாம் பார்த்துட்டு சாமர்த்தியமாக ஈரான் பிப்ரவரி 28க்கு முன்னாடி இருந்த நிலைமையை விட இப்போ அவங்க வீக்காக இருக்கிறாங்க, அப்படியே இவங்களை கண்டினியூ பண்ணி ப்ரெஷர் பண்ணி இவங்களை கீழே இறக்கி எடுத்துகிட்டு வருவோம். இல்லை அப்படின்னா இந்த 5 நாள் டைம் வாங்கிட்டு பின்னாடி நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அதன் பிறகு ஒரு ஃபுல் எஸ்கலேஷனில் கொண்டு போகிறது. 2 தான் இதுக்குள்ளே இருக்கிறது. இது பேர் வந்து டாக்டிக்கல் விட்ராயல் விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பீக் வார் போயிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு 2 நாளோ 3 நாளோ 5 நாளோ நிறுத்தி வச்சுட்டு பிறகு 2 தரப்பும் பேசுறது தான் இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமானது. பேட்டில் ஃபீல்டும் இருக்குது, டிப்ளமேசியும் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி எஸ்கலேஷன் ஆப்ஷன்ஸையும் ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹிடன் அப்ஜெக்டிவ் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை காரணம் என்ன அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு சைக்காலஜிக்கல் ப்ரெஷரை ஈரான் மேலே அவங்க கிரியேட் பண்ணுறாங்க. நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு ரெடி, நம்ம தான் பேசிக்கிட்டோம், நீங்கள் வாங்க அப்படின்ட்டு. ட்ரம்ப்போடைய அந்த பதிவில் ஈரானை ரொம்பவும் கேவலப்படுத்தாமல் அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஒரு பவர்ஃபுல் பொசிஷனில் இருக்கிறேன்னு சொல்லி அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்க வடிவமைச்சிருக்காங்க. ஸோ ஈரான் மேலே இப்போ சைக்காலஜிக்கல் ப்ரெஷர், ஈரான் மக்களுக்குமே உள்ளுக்குள்ளே அந்த ஃபட்டிக் அப்படின்றது இருக்குது. ஸோ ஈரான் மேலே ஒரு சைக்காலஜிக்கல் ப்ரெஷர். அடுத்தது ஒரு டிப்ளமேசியை ஓப்பன் பண்ணுறாங்க, பேச்சுவார்த்தைக்கு வா பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஓப்பன் பண்ணுறாங்க. அதே மாதிரி நாங்கள் எப்போ வேணாலும் உங்களை திரும்ப தாக்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்பிகியூட்டியும் இங்கே வந்து உள்ள வைக்கிறாங்க. நல்ல கவனி, இதுதான் ரொம்ப முக்கியம். போர் ஒப்பந்தம் நிறுத்த ஒப்பந்தம் அது வேற ரூட்டு. தற்காலிகமாக நிறுத்துறேன் அப்படின்னா உள்ள ஒரு மீனிங் இருக்குது, எப்போ வேணாலும் உன்னை திரும்ப தாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது இப்போ அவங்களுடைய மெயின் இது, அவங்களுடைய அலைஸ், அவங்களுடைய கூட்டாளிகள் மிகப்பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுடைய பார்ட்னர்ஸ் மிகப்பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை எப்படியாவது ரெகுலரைஸ் பண்ணணும் அப்படின்றது. 3வது, ட்ரம்ப் எப்பயுமே சொல்லது வந்து பீஸ் த்ரூ ஸ்ட்ரென்த். இவ்வளோ வலிமையை கையில் வச்சுக்கோங்க, எதிராளி வந்து சண்டை போகிறதுக்கே பயந்து அமைதியை நிலைநாட்டிடலாம். இப்போ டொமஸ்டிக்கில்
நாங்கள் வெற்றி பெற்றோம், நாங்கள் அடிச்சு நவுத்திட்டோம், ஈரான் வந்து மன்னிப்பு கேட்டாங்க, நாங்கள் வெட்டுட்டோம், இப்போ பேசிக்கிறோம் அப்படின்ட்டு. நாலாவது தான் இருக்கிறதுலே மிக முக்கியமானது பை டைம். ஏன்னா இந்த மிலிட்ரி பொலிட்டிக்கல் அப்ஜெக்டிவை, அரசியல் அப்ஜெக்டிவை நீங்கள் இராணுவ ரீதியாக அச்சீவ் பண்ணணும்னு பார்க்கும்போது இராணுவம் உங்ககிட்ட திரும்ப வந்து இந்த ஒரு ஆப்ரேஷனை நாங்கள் பிளான் பண்ணுறோம், ஈரானை இப்படி எடுக்கணும், அதுக்கு ஒரு 5 நாள் நமக்கு சுவாசிக்கக்கூடிய டைம் வேணும், பிளானிங்க்கான நேரம் வேணுன்ற போது பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் போய் இந்த மாதிரியான சித்து வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. உண்மையான ரிஸ்க் என்ன அப்படின்னா, இந்த ஒரு பாஸ் நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இன்னமும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஈரானை கம்ப்ளீட்டாக தாக்க மாட்டேன்னு ட்ரம்ப் சொல்லலை, எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மட்டும் தாக்க மாட்டேன், அதை தாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இஸ்ரேல் தன்னுடைய ஸ்ட்ரைக்ஸை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ கிளியர் கட்டாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்த 5 நாளைக்குள்ள நல்லது நடக்கும்னு நம்ம நம்புவோம். பட் ஒரு ஃபுல் ப்ளோன் வாரா போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் ஷிஃப்ட் நடந்திருக்கிறத நம்ம தெளிவாக பார்க்குறோம். இப்போ ஒரு 3 சினாரியோ அடுத்தது என்ன ஆகும், வார் கேமிங் பண்ணி பார்க்குறோம் ஏஐ பயன்படுத்தி. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகோஷியேட் பண்ணி பேச்சுவார்த்தை நடத்தி டீஎஸ்கலேஷன், ஒரு லிமிட்டட் கன்செஷனை ஈரானுக்கு கொடுத்து அவங்க ஒரு இடத்துல வந்து சால்வ் ஆகி நிற்கிறது, இவங்க போய் கிளைம் பண்ணிக்குவாங்க நாங்கள் தான் வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா. இந்த பக்கம் ஈரான் வந்து நாங்கள் வெற்றி பெற்றோம், எதிரியால் நம்மளை வீழ்த்த முடியல, நாடு ஒருமைப்பட்டு நம்ம எதிர்த்து நின்றுருக்கோம் இத்தனை நாடுகளை அகைன்ஸ்டா அப்படின்னு சொல்லி அவங்க வெற்றியை கிளைம் பண்ணுவாங்க. ஸோ 2 பேருக்குமே ஒரு சர்வைவல் அப்படின்றது, இந்த எக்ஸிட் அப்படின்றது இதுலேருந்து கிடச்சிது. இதோட பாசிபிலிட்டி அப்படின்றது 40%. ரெண்டாவது, இந்த பேச்சுவார்த்தை கொலாப்ஸ் ஆன பிறகு அமெரிக்கா மீண்டும் ஈரானை தாக்க ஆரம்பிச்சு, ஈரான் மீண்டும் அமெரிக்காவை தாக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு 45% 50% வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணி அமெரிக்காவுடைய பேசஸை ஈரான் தாக்கி இஸ்ரேல் கம்ப்ளீட்டாக ஃபுல் வார் மோடில் போய் அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஈரானை தாக்கக்கூடிய அந்த நிலைமைக்கு போகிறது ஒரு ஃபுல் ப்ளோன் வார். இதுக்கு 10% 15% தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ கிளியர் கட்டாக இப்போ $84 112.14 இப்போ $84 வந்து க்ரூடு நிற்கிது. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது திங்கட்கிழமை, அடுத்தது செவ்வாயிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் மார்க்கெட் ஓப்பனாக இருக்கும். இந்த 4 நாட்கள் தான் ட்ரம்ப் இங்கே எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ணுறாரு. உங்களுக்கு இந்த கோஇன்சிடென்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 5 நாள் ஃப்ரைடே வரைக்கும் மார்க்கெட் ஓப்பனாக இருக்கும். 5 நாள் போர் நிறுத்தம் அப்படின்றது, இந்த மாதிரி ஈரானை நாங்கள் தாக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது, 4 நாள் இந்த கச்சா எண்ணெயோட விலை இன்னும் ஃபர்தராக சரியும். ஏன்னா மார்க்கெட் வந்து சென்டிமெண்ட்ஸுக்கு ரியாக்ட் பண்ணும், சப்ளை டிமாண்டை மட்டும் வச்சு பங்கு சந்தை அப்படின்றது போகாது. மார்க்கெட் ஸ்டெபிளைஸ் ஆச்சு அப்படின்னா கோல்டு சில்வர் இதெல்லாம் ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ் ஆகும். இது எல்லாம் ஸ்டெபிளைஸ் ஆச்சு அப்படின்னா அமெரிக்காவுடைய ஃபெடரல் பாண்ட்ஸை மக்கள் விற்று உடனடியாக காசு பண்ண மாட்டாங்க. மக்கள் நான் சொல்கிறது நாடுகள். இப்போ இந்த இடத்துல அமெரிக்காவுடைய பொருளாதாரம் அப்படின்றது ஸ்டெபிளைஸ் ஆகும். ஒரு நாளைக்கு அமெரிக்காவுக்கு அங்கே ஆகக்கூடிய செலவு அப்படின்றது கிட்டத்தட்ட 15,000 கோடி இந்திய மதிப்பு படி. இவங்க $200 பில்லியன் கேட்டிருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 1.5 to 1.8 பில்லியன் செலவாகுது. ஸோ அடுத்த 100 நாள் யுத்தத்துக்கு இவங்க பட்ஜெட்டை ஏற்கனவே சாங்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்குறோம். ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரெஷரை கொடுத்து இப்போ ஈரான் தாக்குனாங்க. இப்போ அப்படியே சூழ்நிலையை மாற்றி பாருங்க. இப்போ ஈரான் மீண்டும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை க்ளோஸ் பண்ணிட்டு இவங்க வந்து திரும்ப கப்பல்களை தாக்குனாங்க அப்படின்னா உலக நாடுகள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு ப்ரெஷரை வந்து அமெரிக்கா கிரியேட் பண்ணுவாங்க. இதில் இன்னொரு வியகமும் இருக்குது. இப்போ பிரான்ஸோ ஜெர்மனியோ சவுத் கொரியாவோ ஜப்பானோ இந்த நாடுகள்லாம் ஏன் வரல அப்படின்னா, இல்லை இது அமெரிக்கா ஆரம்பித்த போது, இப்போ அமெரிக்கா நிறுத்தியாச்சு, இப்போ ஈரான் தான் உங்களை கப்பல்களை தாக்குது அப்படின்ற போது ஈரானை இன்னும் ஐசோலேட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக அது வந்து தெளிவாக பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு பீஸ் அப்படின்றது கிடையாது. ஒரு போரை நல்லா படித்தவங்களுக்கு, இதுக்கு கடந்த கால வரலாறை பார்த்தவங்களுக்கு இருக்கிறதுலையே மோஸ்ட் டேஞ்சரஸான பிளேஸ் வந்து இதுதான். தற்காலிகமாக இந்த 5 நாள் 4 நாட்கள் உக்ரைன் ரஷ்யா போரே பார்க்கும் பொழுது ஈஸ்டர் அப்போ கிறிஸ்மஸ் அப்போ நிறுத்தணும்னு சொல்லும்போது அதன் பிறகு மிகப்பெரிய லெவலில் அந்த போர் மீண்டும் துவங்குச்சு. இது வந்து துவங்க கூடாது, இது முடியணும் அப்படின்றது நம்மளுடைய தனிப்பட்ட எல்லாரோடைய வேண்டுதலும் அதுதான் இருக்குது. ஆனால் நம்ம ப்ராக்டிக்கல் அனாலிசிஸ் படி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு புதிய ஒரு வியூகத்தை அமெரிக்கா வகுக்கிறாங்க. ஈரான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்டு மீண்டும் சந்திப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம ரெக்கார்ட் பண்ண காலனியில் கொஞ்சம் பழைய அப்டேட்ஸ் வரும், இது கொஞ்சம் லேட்டஸ்ட் அப்டேட். பட் அந்த அப்டேட்ஸையும் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா அதுலேயுமே உள்ள நிறைய அனாலிசிஸ் அப்படின்றது இருக்குது. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.